மாண்பு முதலமைச்சர் அவர்கள் மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அரசியல் இயக்கத்தின் குரல் ஓங்கி ஒலித்ததோடு நின்றுவிடக்கூடாது, நலன் சார்ந்த செயல் திட்டங்களை முன்னெடுத்து செயல்பட வேண்டும். அத்தகைய முன்னெடுப்புக்கு அஸ்திவாரமாக இருக்கும் கொள்கைகள் தீர்க்கதனமாக இருந்தால் வேண்டும் எனும் கொள்கையை கொண்டு சமூக நீதி, சமத்துவம் மற்றும் சகோதரத்துடன் கூடிய கொள்கை வழி அரசியல் தனித்துவம் என்பதை தலைமைத்துவமாக கொண்டு சமரசமற்ற மக்கள் மனநிலைய மாநில நலன்கள் அடிப்படையாக கொண்ட நிலத்தன்மை கொண்ட கொள்கைகளை அடிப்படையாக வகுத்து பகுத்தறி பகலவன் தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், சட்ட மாமேதை டாக்டர் அண்ணல் அம்பேத்கர், சுதந்திர போராட்ட வீரர் வீரமங்கை ராணி வேலு நாச்சியார், மக்கள் சேவர் அஞ்சலை அம்மாள் என கொள்கை தலைவர்களின் வழி நின்று செயலாற்ற முனைந்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் பாசமிகு வெற்றி தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களின் பிரதிநிதிகளாக பெருமைமிக்க இப்பேரவையிலே அமர்ந்து தமிழ் மக்களுக்கு தொண்டாற்றும் மிக பெருமை பொறுப்பினை ஏற்று நாம் வந்துள்ளோம். உறுப்பினர்கள் இதனை கருத்தில் கொண்டு பேரவையின் பணியாற்ற வேண்டியது நமது கடமை என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். பேரவைக்கு உறுப்பினர்களது தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நாம் இப்பேரவையின் அலுவலர்கள் ஏற்று நடத்துவதற்கு முன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி அதற்குரிய உறுதிமொழியை எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலில் மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களையும் பிற சட்டமன்ற செயலாளத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதன் அடிப்படையில் மாண்புமிகு சட்டமன்ற கட்சி தலைவர்களையும் முன்னாள் முதலமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் முன்னாள் அரசு தலைமை கொறடா ஆகியோருக்கு பிறகு அகர வரிசைப்படி உறுப்பினர்கள் பெருமக்களை பிராமணம் அல்லது உறுதிமொழி எடுத்துக்கொள்ள சட்டமன்ற பேரவையின் முதன்மை செயலாளர் அவர்கள் அழைப்பார்கள். அவ்வாறு அழைக்கப்பட்டவுடன் ஒவ்வொருவராக வந்து சட்டமன்ற பேரவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான தேர்தல் சான்றிதழ்களை சட்டமன்ற பேரவை முதன்மை செயலாளரிடம் கொடுக்க வேண்டும். உறுதிமொழி எடுத்துக்கொள்வதற்கான வாசகங்கள் அடங்கிய படிவம் உறுப்பினர்களுக்கு அளிக்கப்படும். அதில் உளமாற உறுதியுறுகிறேன் என்றும் கடவுளறிய உறுதியுறுகிறேன் என்றும் 2 வாசகங்கள் இருக்கும். உறுப்பினர்கள் அவரவர் விருப்பப்படி ஏதாவது ஒரு முறையில் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளலாம். மேலும் இப்படிவும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் ஆகிய 2 மொழிகளில் இருக்கும். மாண்புமிகு உறுப்பினர்கள் தம் விருப்பப்படி தமிழ் அல்லது ஆங்கிலத்தில் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளலாம். உறுதிமொழி எடுத்துக்கொள்ளும் போது படிவத்தில் உள்ள வாசகங்கள் எனது தேர்தல் சான்றிதழை பேரவை முதன்மை செயலாளரும் கொடுக்கிறேன். உறுதிமொழி எடுத்துக்கொள்வது மிகவும் புனிதமான கடமையாகும். எனவே உறுதிமொழி எடுக்கும் நிகழ்ச்சி முழுவதும் நிறைவேறும் வரை உறுப்பினர்கள் அனைவரும் பேரவையிலே அமைதியாக அமர்ந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தற்போது மாண்புமிகு அமைச்சர்களை தவிர சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பேரவையில் அமர்வதற்கு தனி இடம் ஒதுக்கப்படவில்லை. தேர்ந்தெடுக்கப்பட இருக்கின்ற மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள் சட்டமன்ற பேரவை விதிகளின்படி உறுப்பினர்களுக்கு தனி இடம் ஒதுக்கீடு தருவார்கள். இப்போது உறுப்பினர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்வதற்கு முதன்மை செயலாளர் உறுப்பினர்களது பெயர்களை குறிப்பிட்டு அழைப்பார். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெரம்பூர் தொகுதி.
சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சி. ஜோசப் விஜய் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு திரு என். ஆனந்த் தியாகராய நகர். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற என். ஆனந்த் என்றும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதையும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமை நேர்முறை நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு திரு ஆதவ் அர்ஜுனா. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆதவ் அர்ஜுனா என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு டாக்டர் கோ. க. அருண்ராஜ். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற கோ. க. அருண்ராஜ் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். அமைப்பின் சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்று கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன்.
மாண்புமிகு திரு ப வெங்கடரமணன். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற ப வெங்கடரமணன் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள உள்ள கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு திரு ரா நிர்மல்குமார். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்மல்குமார் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு திரு ராஜ்மோகன். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ராஜ்மோகன் என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்று உறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் கடவுள் அறிய உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு டாக்டர் டி கே பிரபு. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற டி கே பிரபு எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றும் என்றும் கடவுளறிய உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு செல்வி ச கீர்த்தனா. It will come. மாண்புமிகு திரு உதயநிதி ஸ்டாலின். சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற உதயநிதி ஸ்டாலின் எனும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகிறேன். மாண்புமிகு திரு எடப்பாடி கே பழனிசாமி. சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட
எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சட்ட முறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன்